ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நாம் இப்போ என்ன பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான புரோட்டீன் நிறைந்த ப்ரக்கோலி. இதை எப்படி ட்ரை பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க. நான் இது வந்து குழந்தைங்களுக்காக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஸோ என் பையன் ரொம்ப நாளாக ஸ்கூலில் கேட்டாங்கன்னு எனக்கு ப்ரக்கோலி வேணும் மம்மி, ப்ரக்கோலி வேணும் மம்மின்னு கேட்டிருந்தான். ஸோ அவனுக்காக ஸ்பெஷலாக இதை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். ஸோ சைல்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணதுனால நான் காரமே இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட் மெத்தடில் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் இந்த மாதிரி இதை பாருங்கள். இது ஓகேன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு நான் ப்ரக்கோலியை வந்து நல்லா வந்து கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ காலிஃப்ளவர் மாதிரியே கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ இதை க்ளீன் பண்ணுறதுக்காக நான் ஹாட் வாட்டர் ரெடி பண்ணி க்ளீன் பண்ண போகிறேன். பார்த்திங்கன்னா ஹாட் வாட்டரில் ப்ரக்கோலி போட்டு நல்லா வந்து நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கிட்டு அது கூட கொஞ்சமாக நம்ம கடுகு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கடுகு நல்லா பொரிஞ்சு வந்தோடனே நான் சின்ன வெங்காயமும் பூண்டும் தட்டி வச்சுருக்கேன். ஸோ சின்ன வெங்காயத்து பூண்டையும் நான் வந்து தட்டி வச்சுருக்கேன், கட் பண்ணியெல்லாம் வைக்கல. ஸோ அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பூண்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்து ப்ளஸ் பெப்பர் பொடி போடுறதுனால நமக்கு காரம் ஓரளவு கரெக்டாக இருக்கும். ஸோ நான் பூண்டு வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். இது கூட வந்து நசுக்கி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தையும் நான் ஆட் பண்ண போகிறேன். சின்ன வெங்காயத்தை நான் கிட்டத்தட்ட ஒரு 10 சின்ன வெங்காயம் எடுத்து நல்லா நசுக்கி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இதில் ப்ரக்கோலியை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஸோ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன். நான் கிட்டத்தட்ட 1.5 ஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு ஆட் பண்ணி எடுத்துருக்கேன். இது ரொம்ப சின்ன ரெசிபின்றதுனால நான் வந்து ரொம்ப லென்த்தாக இழுக்காமல் ரொம்ப ஷார்ட்டாக முடிச்சிட்டேன். கொஞ்சமாக நம்ம வந்து வாட்டர் ஆட் பண்ணி இதை வேக வச்சுக்கலாம். ஸோ காலிஃப்ளவர் எப்படி நம்ம வேக வைக்கிறோமோ அதே மெத்தடில் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை தூவிக்கலாம். இது கூட காரத்துக்காக கொஞ்சமாக வந்து பெப்பர் பொடி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இதை ஸ்பெஷலி பேபிக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுனால நான் வந்து இப்போ பார்த்திங்கன்னா வந்து எந்த விதமான மிளகாய் ஆட் பண்ணல, வெறும் பெப்பர் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ சின்ன வெங்காயம் நமக்கு கொஞ்சம் காரமாக இருக்கும். அது கூட கொஞ்சம் பூண்டும் பெப்பர் ஆட் பண்ணாலும் ரொம்ப டேஸ்ட்டான சூப்பராக டிஃப்ரெண்ட்டான டைப்பில் நமக்கு ப்ரக்கோலி ரெடி ஆயிடுச்சு. ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ ப்ரக்கோலியில் நான் வேறு விதமான ரெசிபியும் போடுறேன். பை பை ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை பை.